ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் யாருக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த உறவு உங்களை தேடி வரணும்னு நினச்சி துடிச்சிட்டு இருக்கு. அது யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை எப்பொழுதுமே சுலபமாக இருந்ததில்லை. சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு. நம்ம பேசாமல் இருந்தாலும் நம்ம மனசு தெரிஞ்சுக்கிற உறவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க வெளியில் சிரிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய நினைவுகள், நிறைய காயங்கள், ஒருத்தருக்காக மனசு முழுக்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக கிடைச்சது அலட்சியம், தள்ளி போடுதல், சில நேரம் வார்த்தைகளால் ஏற்பட்ட வலி. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே புத்தியும் மனசும் வேகமாக ஓடும். யோசிக்கிற சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனால் அதே சமயம் மனசு சீக்கிரமாக நொறுங்கிடும். அதனால தான் உங்களுக்கு கிடைச்ச உறவு எல்லாமே முழுமையாக நினைக்காம போயிடுது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நீங்கள் நினச்சதை விட நீங்கள் தாங்கிய வலி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் விழுந்த நேரங்களில் கூட உங்களை நீங்களே தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. பண விஷயமா, குடும்ப விஷயமா, உறவு விஷயமா, எதுலையுமே நீங்கள் பின்னால் ஓடுனவங்களே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கடமையை அப்படிங்கிறத நேர்மையாக செஞ்சுட்டே இருந்திருக்கீங்க. அதனால தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு தயாராகுது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களோட வாழ்க்கையை திடீர்னு நுழைய போகுது. அது சத்தம் போட்டு வராது, அமைதியாக மெதுவாக உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. இந்த உறவு அப்படிங்கிறது உங்களை சந்தேகிக்க வைக்காது, உங்களை விளக்கம் சொல்லவும் வைக்காது. நீ பேசாத நேரத்திலேயே இவங்களுக்கு இப்போ அமைதி வேணும்னு புரிஞ்சுக்கிற மனசு தான் அது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னாடி வந்த உறவுகள் உங்களை எப்பொழுதுமே வளர்க்கலை, உங்களை சோர்வடைய தான் செஞ்சிச்சு. ஆனால் அந்த அனுபவங்கள் தான் இப்போ வரப்போகிற உறவை உனக்கு அடையாளமும் காட்டுது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நல்ல கிரக பார்வை இருக்குது. மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவடையும். முன்னாடி இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும். இதுதான் சரின்னு உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதியும் வரும். இந்த உறவு உங்களை மாற்ற முயற்சி செய்யாது, உங்களுடைய இயல்பை அப்படியே ஏற்றுக்கும். உங்களுடைய சிரிப்பை ரசிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அமைதியை ரொம்பவே மதிக்கக்கூடிய உறவாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க அன்பு கொடுத்தாங்க அப்படின்னா முழுசாக கொடுப்பாங்க. ஆனால் திரும்பி கேட்காத போது, கிடைக்காத போது தான் அமைதியாக விலகி போயிடுவாங்க. இந்த தடவை கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் காத்திருந்த அந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படின்னா அதுக்கான நேரம் தான் இது. அதுக்கான பாதையும் திறக்குது. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை இதுக்கு தயாராகத்தான். துன்பம் கூட உனக்கு ஒரு பாடமாக தான் வந்திருக்கு. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வரும். உறவில் நிலைத்தன்மை வரும். மனசு ரொம்பவே லேசாகும். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்தது அப்படிங்கிறது வீண் இல்லை. உன்னுடைய பொறுமையும் வீணாக போகலை. உன்னுடைய கண்ணீரும் கணக்கில் இருக்குது. நீ இனி வரப்போகிற காலம் எல்லாமே உங்களுக்கு உறவு சார்ந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்க போகுது. நம்பிக்கையை கொடுக்கும், நிம்மதியும் கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போவுமே நடந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்காக முழுசாக நின்னீங்க அப்படின்னா அவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கலை. நீ பேசுகிற வார்த்தைக்குள்ளே உங்களுடைய மனசு ஒளிஞ்சிருக்குன்னு யாருமே கவனிக்கலை. அதனால தான் உறவு இருந்தாலுமே சரி, தனிமை கூட இருந்தாலும் வெறுமை, இதை நீங்கள் பல தடவை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது இந்த காலம் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுடைய ராசிக்கு வரப்போகிற மாற்றம் உள்ளுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமேல் யாருக்காகவுமே உங்களை இழக்கவே மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பமாகவும் இருக்க போகுது. இப்போது நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக திரும்பி வருதுன்னு சொல்லலாம். யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களை தேடி வருது. மிதுன ராசிக்காரங்க அன்பு கொடுக்க தெரியாதவங்க கிடையாது, அதிகமாக கொடுக்குறவங்க. ஆனால் தவறான மனிதர்களுக்கு கொடுத்ததுனால தான் காயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த தடவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உன்னை காயப்படுத்தாது, உன்னுடைய அமைதியை குலைக்காது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமநிலையை கொண்டு வரும். நீ இப்போ நினச்சிப்பாரு, சில நேரம் திடீர்னு உங்களுடைய நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்திருக்கும். எல்லாம் சரியாகும்னு தோணும். அது சும்மா தோணலை, அது வரப்போகிற நல்ல காலத்தோட அறிகுறின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க பேசுறது ரொம்பவே அதிகம். ஆனால் உண்மையாக வலிக்கும்போது
அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த அமைதி தான் உன்னை இப்போது சரியான உறவுக்கு கொண்டு போகுது. ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய உறவு இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய வாய்ப்பு இருக்குது. அது பழைய உறவாக இருக்கலாம், அல்லது புதுசாக வரக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த உறவு அப்படிங்கிறது உன்னை என்றைக்குமே குழப்பாது, உன்னை சந்தேகிக்கவும் வைக்காது. நீ யாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யும். முன்னாடி நீ எவ்வளவு அழுதுருக்க, யாருக்காக எவ்வளவு காத்திருக்க, அது எல்லாமே உன்னுடைய மனசு மறக்கலை. ஆனால் அந்த வழி தான் இப்போ உனக்கு ரொம்ப புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி உறவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முன்னேற்றமும் சேர்ந்து கூட வரும். மனசு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையுடைய பாதையும் தெளிவாக தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை முன்னாடி கவனிக்கலை, இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவே ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போகுது. இந்த உறவு வந்த பிறகு நீங்கள் மாறப்பட்டீங்க, ஆனால் நீங்கள் உங்களை மறைக்கவே மாட்டீங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அதுக்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே பிரகாசமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க இனி எதற்காகவுமே எதை நினச்சுமே நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வெளியில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போராட்டம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சிரித்த நேரங்களுக்கு பின்னாடி எத்தனை கவலைகள் மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முன்னாடி வந்த உறவு எல்லாமே உங்களை புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணலை. உங்களுடைய மௌனத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மெதுவாக உடைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை என்றைக்குமே கைவிடலை. நீங்கள் உங்களுக்கு நடந்த நல்ல செயல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் உங்களை காப்பாற்றிட்டு தான் இருந்திருக்கு. மிதுன ராசிக்காரங்க யாருக்குமே தீங்கு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பாதையை விட்டு விலகினாலுமே வெறுப்போடு விலக மாட்டாங்க. அந்த நல்ல மனசு தான் இப்போ உங்களுக்கு நல்ல உறவை இழுத்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போது உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு சுத்தமாகிற நேரம்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த பயம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இது நடக்குமா அப்படிங்கிற இருந்த சந்தேகம் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு மாறுது. நீங்கள் இது வரைக்கும் பல தடவை நம்பிக்கை இழந்திருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையுமே உள்ளுக்குள்ள சின்ன ஒளி அப்படிங்கிறது உங்களை எழுப்பியிருக்கு. அந்த ஒளி தான் இப்போது பெரிய வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உங்களுடைய கட்டுப்படுத்தாது, உங்களை சந்தேகிக்காது. உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி உங்கள் மேலே என்றைக்குமே அந்த யோசனையே எரியாது. அந்த உறவு அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணீரை பலவீனம்னு நினைக்காது. அதே உண்மையான அன்பை புரிஞ்சுக்குமே தவறாக என்றைக்குமே பார்க்காது உங்களை. மிதுன ராசிக்காரங்க அன்பு கிடைச்சா முழு உலகத்தையுமே மறந்துடுவாங்க. அதனால தான் இந்த தடவை வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான மனிதரை தான் அனுப்புது. நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு உறவாக மாறுது. நீ விட்டு கொடுத்த இடங்கள்ல இப்போ உனக்கு மதிப்பு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்க போகுது. இந்த உறவு அப்படிங்கிறது ஒரே நாளில் அதிசயமாக மாறாது. ஆனால் நாளுக்கு நாள் உன்னுடைய மனசை ரொம்பவே பாதுகாப்பாக மாற்ற போகுது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி நீங்கள் காத்திருக்கவே மாட்ட அப்படிங்கிற உறவு தானாகவே தேடி வரப்போகுது. நீங்கள் ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் நினச்சிக்கோங்க, எவ்வளவு தடவை போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த போதும் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் போதும் கவலைன்னு மாறப்போகுது. மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனசு இப்போ தயாராக போகுது. நல்ல உறவுக்காக, நிம்மதிக்காக, நிலைத்த வாழ்க்கைக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அந்த உறவு உங்கள் மேலே அளவு கொண்ட பாசம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதை எப்பொழுதுமே நீங்கள் தக்க வச்சுக்கணும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே யாருக்குமே சண்டை வராமல் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு சண்டைகள் வந்தாலும், எவ்வளவு மன கஷ்டங்கள் வந்தாலுமே அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். அவங்க உங்ககிட்ட வரப்போகிற அந்த உறவு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், அல்லது புதுசாக வரக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். சில பேருக்கு மிதுன ராசிக்காரங்களில் சில பேருக்கு புதுசாக வர உறவாக இருக்கும். சில பேருக்கு கூடவே இருக்கிற ஒரு உயிர் தோழின்னு சொல்லலாம், காதல்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக இனிமேட்டு நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.